என் பேர் கணபதி. நான் வந்து ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி வந்து ஸ்ட்ரோக் வந்து கிரவுண்டில் வந்து விளையாடிட்டு இருந்தேன். ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஃபேமிலிஸ் எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து மியாட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சேர்த்த உடனே வந்து பார்த்தோம்னா என்னால் எதுவுமே பேச முடியல. என்னோடய வாய்ஸ் எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஸ்டண்ட் மூலிமா வந்து என்ன பண்ணாங்க, ரிட்ரைவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டே தான் நான் வந்து அன்கான்ஷியஸில் இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நடந்தது, ஈவினிங் நடந்தது, 6 o'clock இருக்கும். மறுநாள் வந்து மண்டே வந்து காலையில் இருக்கும். நான் வந்து நார்மலாக ஆகிட்டேன். நார்மல்னா பேக் டு த நார்மல் ரெக்கவரியில் ஆகிட்டேன். அதனால் ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 days வந்து தான் இந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நான் பேசுகிறேன். இப்பயும் நான் பேசுகிறேன். ஆனால் நான் ரெக்கவரி ஆகிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இப்போ நான் வேலைக்கு போகிறேன், வந்துட்டுருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லாவே பண்ணுறாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. நீங்களும் நல்லாவே பண்ணிக்கங்க, பயப்படாதீங்க. நான் பயந்தேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து அன்கான்ஷியஸ் நான் போனதுக்கப்புறம் எல்லாமே தெரியாது. இவங்க எனக்கு வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணி எனக்கு பேக் டு த ஒர்க்கிங் மோடுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ.